தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்துள்ளார். ஜிப்மரில் மருத்துவ மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர், கல்வியை விட சமநிலைப்படுத்தும் சக்தி வேறு எதற்கும் இல்லை. இந்தியாவின் கல்வி சூழல் அமைப்பில் முதலீடு செய்ய தொழில்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் முன்வர வேண்டும். இந்தியாவின் பாரம்பரிய குருகுல முறையுடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும், உறுதியான ஆளுமை கொள்கைகள் நமது இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகின்றன. நமது இளைஞர்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தோல்வி என்பது ஒரு கட்டுக்கதை. தோல்வி ஒரு பின்னடைவு அல்ல, வெற்றியை நோக்கிய ஒரு படி. ஒவ்வொரு பெரிய பயணமும் தடைகளையும் பாறைகளையும் சந்திக்கிறது. ஆனால் விடாமுயற்சி வெற்றியை வரையறுக்கிறது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலன் என்ற திட்ட துவக்க விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரூபாய் 5000 மதிப்புள்ள 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை துவக்கி வைத்து சுய உதவி குழுவை சேர்ந்த 200 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் துறை அதிகாரிகள், ஊழியர்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, என் வீடு என் நலன் என்றால் என் வீடு நன்றாக இருந்தால் நான் நன்றாக இருப்பேன் என்பதுதான் இத்திட்டத்தின் பொருள். நகரமயமாதலால் விவசாய நிலம் குறைந்து கொண்டு வருகிறது. விவசாய உற்பத்தி, நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது. இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரையை அன்றைய காலத்தில் அதிகம் சாப்பிடுவார்கள். முருங்கை மரம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும். ஆனால் இப்பொழுது இல்லை. அனைத்து வீடுகளிலும் 4 பைக், கார் இருக்கிறது. அதற்கு இடம் இருக்கிறது வீடுகளில். ஆனால் முருங்கை மரம் வைக்க இடமில்லை என சுட்டிக்காட்டி பேசிய அவர், மாடித்தோட்டம் அமைத்து முருங்கை மரம், மிளகாய், தக்காளி உள்ளிட்டவை சாகுபடிகள் செய்யலாம். அதற்காகத்தான் இத்திட்டம் துவக்கி வைத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அனைவரும் சோலார் பொருத்த வேண்டும். அதன் மூலம் நமக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சாரத்தை அரசிடம் வழங்கினால் அதற்கு வருமானமும் கிடைக்கும். 6000 விவசாயிகளுக்கு சோலார் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளோம் என்றும், பசியில்லா ஒரு நிலை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது. எந்த குறையும் இல்லாமல் நல்ல அரிசி, வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் பிரச்சனையும் சிரமமும் இல்லாமல் நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறது என தெரிவித்தார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அதன்படி வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் மாநில அந்தஸ்து வேண்டி மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தேசத்தின் முக்கிய அரசு பிரதிநிதிகளை சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி கோரிக்கை மனுக்களும், புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டி பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் 1,00,000 கையொப்பம் பெறப்பட உள்ளனர். அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆணைப்படி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் முன்னிலையில் இயக்க செயலாளர் செங்குட்டவன் பொதுமக்களை சந்தித்து முதல் கட்டமாக 1111 கையொப்பம் பெறப்பட்ட படிவத்தை புதுச்சேரி வரலாற்றை மாற்றி எழுத மாநில அந்தஸ்து போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வரும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் ஒப்படைத்தார். காரைக்கால் தெற்கு தொகுதியின் முக்கிய பகுதிகளான மஸ்தான் பள்ளி வீதி மற்றும் கால்மாட்டு வீதி, பெரியபள்ளி சந்திப்பு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 16 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணிகள் தொடங்கின. இந்த பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் துவக்கி வைத்தார்.
அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட தொகையில் மேற்கொள்ளப்படுகிறது. நகராட்சி உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர் முத்துக்குமாரபதி, புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில், வக்ஃப் நிர்வாக சபை நிர்வாக அதிகாரி நூருல் ஹசன், தர்கா மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித அந்தோணியர் ஆலயத்தில் புனித அந்தோணியாரின் ஆண்டு பெருவிழா ஜூன் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாட்களில் தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. புனித அந்தோணியாரின் தேர்பவனி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மற்றும் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கொடியிறக்கம் மற்றும் திருப்பலியுடன் திருவிழா நிறைவு பெற்றன. காரைக்கால் தெற்கு பகுதியை சேர்ந்த தோமஸ் அருள் மற்றும் சமத்துவபுரம் பகுதிகளில் குடிநீர் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த பணிக்கான பூமி பூஜை விழாவை சட்டமன்ற உறுப்பினர் நாஜும் பணிகளை தொடங்கி வைத்தார். தோமஸ் அருள் திடல் பகுதியில் புதிய குழாய் அமைப்பதற்காக ரூபாய் 76,60,000 மற்றும் சமத்துவபுரம் பகுதியில் ரூபாய் 9,80,000 என மொத்தம் ரூபாய் 86,40,000 மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் முழுமையடையும் போது சுமார் 1,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நீர்ப்பாசனம் நிர்வாக பொறியாளர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் லலிதா நகரில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் லலிதா நகரில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தந்தார். அதனைத் தொடர்ந்து லலிதா நகர் விடுபட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைப்பதற்காக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 39,81,000 திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக அரசாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்திய துணை ஜனாதிபதியின் பாண்டிச்சேரி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த விரைவு அதிரடிப்படையின் அதிகாரிகள் தங்கள் பணியை வெற்றிகரமாக முடித்ததை அடுத்து ஆரோவிலில் உள்ள ஆன்மீக மற்றும் கலாச்சார இடங்களை பார்வையிட்டனர். கமாண்டன்ட் அபர்ணா, துணை கமாண்டன்ட் சஜீவ் மற்றும் உதவி கமாண்டன்ட் சதீஷ்ஜி ஆகியோரின் தலைமையில் குழுவினர் மாத்ரி மந்திர் தோட்டம், ஸ்வரம் ஒலி தோட்டம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை பார்வையிட்டனர். பயணத்தின் போது வழிகாட்டி விஜயா ஆரோவிலின் பாரம்பரியம், 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் மற்றும் தாயின் ஸ்தாபன கனவு குறித்த தகவல்களை வழங்கினார். மாத்ரி மந்திரில் நடைபெற்ற தியான அமர்வு அதிகாரிகளுக்கு மன அமைதி மற்றும் ஆற்றல் மிக்க அனுபவமாக அமைந்தது. மிகுந்த மன அழுத்தத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் இவ்வாறு தளர்வை பெறுவது மனதை தொட்டது என ஒரு பார்வையாளர் தெரிவித்தார். பயணத்தினை ஆரோவில் அறக்கட்டளையின் மூத்த ஆலோசகர் கோஷி வர்கேஸ் ஒருங்கிணைத்தார். அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி தொலைபேசி மூலம் வழிகாட்டுதலையும் வழங்கினார். இந்த கல்வி பயணத்தினூடாக பாதுகாப்பு படையினர் உள்ளூர் ஆன்மீக சூழலுடன் தொடர்பு கொண்டு சமூக ஒற்றுமை மற்றும் நலவாழ்வை ஊக்குவிக்கும் நல்ல முன்னுதாரணமாக அமைந்தது. I'm a resident of Oroville and representing Oroville and their foundation and marketing. ಒಂದು ಕ್ಯಾಂಪಸ್ ವರ್ಷಿ ಅದ
ப்ராப்பராக ரேப் பண்ணி அது கீழே கொண்டு வந்து கிரவுண்டில் விட்டுருக்காங்க. ஆமாம், மோர் தென் 100 years இந்த மரம் இதுதான் சென்டர் ஆஃப் ஓரோவில். இதில் ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த தானே புதுச்சேரி முல்லா வீதியில் ஹஜ் ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீப்பின் இவ்வாண்டு தந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் ஜூன் 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் மௌலூது ஷரீப் ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சந்தன கூடை ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து நிறைவாக தர்காவை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சத்குரு பக்ரீத் மார்கள் பங்கேற்று ராத்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் வக்பு போர்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது, மார்க் அறிஞர் அப்துல் ரஹ்மான், சமூக சேவகி ஃபாத்திமா அலி, முத்தவல்லி ஜாகிர் ஹுசேன், வக்பு அத்கார் இஸ்மாயில் மற்றும் ஜமாத்தார்கள் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வக்பு வாரியம் செய்திருந்தது. புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சட்டமன்றம் அருகே ஒன்று கூடிய சுகாதாரத்துறை வாரிசுதாரர் சங்கத்தினர் பேரணியாக சென்று மாதாக்கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். 3 ஆண்டு காலமாக பல முறை கூறியாச்சு எந்த தலையீடும் அரசின் சார்பாக இல்லை கண்டிக்கிறோம் அரசின் போக்கை கண்டிக்கிறோம், அதிகாரியின் போக்கை கண்டிக்கிறோம். நடவடிக்கை எடு. காரைக்கால் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா கலந்து கொண்டு திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, தேனூர் திருநள்ளாறு சண்முகம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அம்பகரத்தூரில் உள்ள திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இவ்விழாவில் பள்ளிகளின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி, இந்திய அரசு நீதித்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் ஆகியவை இணைந்து நியாய ஒளி திட்டம் என்ற சட்ட விழிப்புணர்வு திட்டம் அரியாங்குப்பத்தில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சட்டக் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரி துணை பேராசிரியர் முனைவர் விஜயன் நியாய ஒளி திட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு நியாய ஒளி திட்டம் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் மற்றும் கையெட்டினை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா பேசும்போது, சமூகத்தில் சிறுவர் சிறுமிகள் முதல் பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகள் உடனுக்குடன் புகார் அளிக்க இத்திட்டம் ஏதுவாக இருக்கும். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களின் உதவியோடு நேரடியாக புகார் அளிக்கலாம். இதுபோன்ற புகார்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சிவராமன் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் அரியாங்குப்பம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட தனிக்கிளை சிறைச்சாலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் குடும்ப தகராறு வழக்கில் கைதான காரைக்கால் மேடை சேர்ந்த தினேஷ் என்பவர் 10 மாதங்களாக விசாரணை கைதியாக சிறையில் இருந்து அண்மையில் ஜாமீன் கிடைத்து வெளிவந்துள்ளார். இதில் சிறையில் இருந்த ஜாமீனில் வெளிவந்த தினேஷ்
சமூக வலைதளங்களில் 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த தினேஷ் வெளியிட்டுள்ள வீடியோவில் சிறைக்குள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும், தண்டனை கைதிகளால் விசாரணை கைதிகள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும், சிறையில் இருக்கும் விசாரணை கைதிகள் ஜாமீனில் வெளிவருவதற்கு தண்டனை கைதிகள் கூறும் வழக்கறிஞரை நியமித்து அவரிடம் பணம் செலுத்த நிர்பந்தம் செய்து வருவதாகவும், அவ்வாறு செலுத்தும் பணம் போதாது மேலும் வேண்டுமென கேட்டு விசாரணை கைதிகள் மற்றும் அவர்களது உறவினர்களை மிரட்டுவதும் தொடர்கதையாக உள்ளது என தெரிவித்துள்ளார். என் பேர் தினேஷ், காரைக்கால் மேடு. நான் வந்து ஒரு பிரச்சனையால் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டேன். 9ஆம் மாதம் 3ஆம் தேதி நான் கைது செய்யப்பட்டேன் 2024. இப்போ ஒரு போன வெள்ளிக்கிழமை தான் எனக்கு பெயில் கிடச்சிச்சு. 10 மாசமா நான் சிறையில் இருந்திருக்கேன். சிறையில் பல கொடுமைகள் நடக்குது. அந்த கொடுமைகளை என்னால் தாங்க முடியல. பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொடுமைகளை அதிகாரிகிட்டையும் சொன்னாக்கா அதிகாரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அங்க ஒரு தண்டனை கைதி ரெட்டை கொலை பண்ண ஒருத்தர் இருக்காரு. அவரை பேசி அவரை எங்களை மிரட்டி பணம் பறிக்கிறாரு, பலரை போட்டு அடிக்கிறாரு. விசாரணை கைதிகளை சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க அங்க சிறையில. இதெல்லாம் அங்க நடக்குது. அப்பப்போ போதைப் பொருட்கள்லாம் உள்ள அலோட் பண்றாங்க. அலோட் பண்ணி அந்த தவறும் நடக்குது. யாருக்காவது பிறந்த நாள்னாக்கா பிரியாணி போடுறாங்க. பிரியாணி போட்டு பல பிரச்சனைகளை ஆளாக்குறாங்க. எங்களை மனு பொருள்ல வர்றதுல கஞ்சா, ஆன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது பெட்டிஷன் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்டாக்கா பெட்டிஷன் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. டிராபாக்ஸை விசாரணை கைதிக்கு கண் பார்வையில் வைக்க சொன்னாங்க நீதிபதி ஐயா. இன்னும் இதுவரைக்கும் சிறையில டிராபாக்ஸை கண் பார்வைக்கு நேரம் வைக்கவே இல்லை. பெட்டிஷன் பேப்பர் கேட்க போனாக்கா அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. என்ன அஞ்சு அதிகாரிகள் என்னை அடிச்சு எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை பாதிக்கப்பட வச்சிருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை. இந்த பாதிப்பு என் கூட இருந்த சக கைதிகளுக்கும் இந்த பாதிப்பு இருந்தது. இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். அதனால இந்த பிரச்சனைகளை நான் சொல்றேன். இனி வெளியே வருவவங்களும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா மிரட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாரும். இது சூப்பரண்டும் உட்பட அந்த அதிகாரியும் இதுல இன்வால்வ் இருக்கிறாங்க. இதான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்றேன். என்னையும் கூட வெளியே வரும்போது சொன்னாங்க யாரையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிதான் விட்டாங்க. இதுதான் எனக்கு மனசா இல்லை. ஏன்னா என்னால ஒரு 40 பேர் நல்லா இருக்கட்டுமே சொல்லிட்டு தான் இதை நான் சொல்றேன். இது நீதிபதி ஐயா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனாக்கா நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க, நல்ல ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில இதை நான் பதிவு பண்றேன். இது மக்களுக்கு போய் சேரணும். உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும். அதுதான் என்னோட ஒரு ஆசை. செயின்ட் லூயிஸ் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, கிராண்ட் மார்வெல் ஃபவுண்டேஷன் மற்றும் தஞ்சாவூர் மதர் தெரேசா ஃபவுண்டேஷன் சார்பில் புதிய கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மாவட்ட ஆளுநர் லோகநாதன், நிர்மல் பிரகாஷ், ஜோசப், சுரேஷ்குமார், வேலுசாமி, தேசிங்கு ஆகியோர் கலந்து கொண்டு கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஜூலி, ரமேஷ், ராஜராஜன், தியாகராஜன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையம் மற்றும் கிரீடா பாரதியுடன் இணைந்து அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பாரதி கைப்பந்து கழகத்திடலில் 11வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற உள்ளது. இதில் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு யோகாவின் பயன்களையும் யோகாவை பின்பற்றும் வழிமுறைகளையும் கேட்டு அறிந்து கொண்டு பயனடையுமாறு பதஞ்சலி யோகா நிறுவனர் வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் முன்னோட்டமாக மணவெளி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளியின் நிறுவனரும் முதல்வருமான பெர்லின் ஜெயக்குமார் மற்றும் ஸ்ரீ பதஞ்சலி யோகா நிறுவனர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு காணொலி மூலம் யோகாவை பற்றி செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதை பற்றி நிறுவனர் வேல்முருகன் தீபம் செய்தியாளரிடம் கூறும்போது, பாரதி கைப்பந்து திடலில் வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி அன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சர்வதேச யோகா தின விழாவை மிக சிறப்பான முறையில் கொண்டாட இருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் நமது பகுதியை சார்ந்த மாணவ மாணவியர்களும் பொதுமக்களும் சமூக அமைப்புகளும் கலந்து கொண்டு யோகாவின் பயன்களை அறிந்து கொள்ளுமாறும் யோகாவை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.
காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு சிறந்த சேவைகள் வழங்கும் நோக்கில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவமனை நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சமிதி தலைவர் சோமசேகர் அப்பாராவ் தலைமை வகித்தனர். கூட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு மருத்துவமனை சேவைகளை மேம்படுத்துவது குறித்த முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் மருத்துவமனை சேவைகள் மேம்பாடு மற்றும் நிதிநிலை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மருத்துவ மேற்பார்வையாளர் டாக்டர் கண்ணகி மருத்துவமனையின் தற்போதைய செயல்பாடுகள், நோயாளிகள் வருகை மற்றும் எதிர்கால திட்டங்களை விரிவாக விளக்கினார். இக்கூட்டத்தை முடிவுறுத்திய மாவட்ட ஆட்சியர், மருத்துவ சேவைகளை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கவும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மாவட்ட சுகாதார அதிகாரிகள், மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் ஒன்றியம் பெரியபாப்பு சமுத்திரம் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் நபர் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடப்பதாக கிடைத்த தகவலின்படி கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் பாண்டியன், உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன், காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு காவலர் தேவசேனா ஆகியோர் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் திருக்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கையின் நபரே இந்த இறந்த நபர் என்றும் திருக்கனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகுமார் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பார்த்தசாரதி மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி விசாரணையை துரிதப்படுத்தினர். இதில் கொலை செய்யப்பட்ட நபர் ஆதி என்பதும் அவர் செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. ரோஹித் வடக்குப்பாளையம், பாபு ஆண்டியார்பாளையம் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடம் விசாரணையில் குடிபோதையில் தங்களது வாகனம் மீது அமர்ந்திருந்த ஆதி என்ற நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அது சண்டையில் முடிந்ததாகவும் கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் அவரை வெட்டும் பொழுது தடுத்த ஆதியின் கை துண்டிக்கப்பட்டது. இதனால் மேலும் இவரை கொலை செய்து பெரியபாப்பு சமுத்திரம் ஏரி பகுதியில் உடலை வீசிவிட்டு கையை மட்டும் திருக்கனூர் பகுதியில் வீசி சென்றுள்ளனர். வழக்கு விசாரணையில் இருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் பேரில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். காரைக்கால் தீவநத தெளிச்சேரி சின்னக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள முத்தமிழ் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி பெருவிழா முன்னிட்டு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. விழாவை பல்வேறு மத தலைவர்கள், சமூக அமைப்பினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். சமூக பணியாற்றும் சிறந்த சமுதாய தலைவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. விழா ஒருங்கிணைப்பை சிறப்பாக காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் தலைமையில் செய்ததற்காக AMR பேரவை மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு பாராட்டு தெரிவித்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி, உதயம்பட்டு, திரிவேணி அடுக்குமாடி குடியிருப்புகள் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் ரூபாய் 41,33,000 மதிப்பீட்டில் சிறப்பு பழுது பார்ப்பு மற்றும் தற்போதுள்ள உட்புற சாலைகள் மற்றும் வடிகால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா, செல்வம், முத்து, முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.